ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு மாற்றி உட்கார வச்சது. அப்படின்னு திமுக அமைச்சர்கள்ட்ட நீங்கள் இப்போ சாதுவாக பணிவாக நடந்துக்கிட்டா உங்கள் மேலே இருக்க ஊழல் வழக்கை விசாரிக்காமலே விட்டுருவேன் அப்படின்னு எதுவும் ஓப்பனாக அரசியல் ரீதியிலாக டீலிங் ஆகுதுங்கிற கேள்வி வராதா? சட்டப்படி நீங்கள் நகர்த்த போகிறீங்களா இல்லை இதே மாதிரி திறக்க வச்சிடாதீங்க, எப்போ ஓப்பன் பண்ணு எப்படி ஓப்பன் பண்ணு, அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் இந்த அந்த ஒரு டைலாக் டெலிவரி மாதிரியே அது போகுது இல்லை? முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் இல்லை முன்னாள் எம்எல்ஏக்கள் எதிர்கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் வரைக்குமே அது பல நேரங்களில் ஏன் நிற்காம போச்சு, இல்லை அப்படி கைது பண்ண எத்தனை பேர் இப்போ உள்ளே வச்சிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புனா அநேகமாக யாராவது பலரும் பெயிலில் வந்துட்டு இருப்பாரு. இந்த ஆட்சியை கவிழ்க்க பார்க்குற சதிகள் சக்திகள்னு பேசுனீங்க. சுதந்திர தின உரையிலே நீங்கள் ஆட்சிக்கு எதிராக இருக்கும் சதி சக்தின்னு பேசுனீங்க இல்லையா? நீங்கள் போட்ட குதிரை பேர வழக்கில் நீங்கள் ஒருத்தராச்சும் உள்ள இருக்கிற நயினாருக்கு மிகப்பெரிய அரசியல் எதிரி யாருன்னா நீங்கள் அண்ணாமலை தான். சண்டையினால உங்கள் கட்சிக்கு ஏதாவது பலன் வருமா இல்லை தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பலன் வருமானால் அது அந்த ரெண்டு பேருக்குமான தனி மனித ஈகோ யுத்தமாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், செந்தில் பாலாஜி தவிர மீது யார் வந்தாலும் தாவேகா முன்னாள் திமுக அமைச்சர்களை ஏற்றுக்கொள்ளும். அப்படியெல்லாம் நீங்கள் கொள்கை எதிரி அப்படிலாம் நீங்கள் சொல்ல மாட்டாங்க. மற்ற எல்லா அரசியல்வாதிகளையும் போல இன்னொரு அரசியல்வாதி தான் இன்றைய முதலமைச்சர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். முதலமைச்சர் விஜய் பதவியேற்றதும் சொன்னார் இல்லையா, நான் மட்டும்தான் ஒரே பவர் சென்டர்னு. அதை அவரால் காப்பாற்ற முடியவில்லை என்கிற நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக தாவேகா கூட்டணி அரசுக்கு வந்திருக்கிறது என்பதாக இந்த செய்தி சொல்லுகிறது. கைது பல நேரங்களில் அரசியல் ரீதியிலாக உங்களுக்கு எதிர்த்தரப்புக்கு பாசிட்டிவாக போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீ இன்னைக்கே பிடிச்சி கைது பண்ணி நாளான்னைக்கு அவர் குற்றவாளி நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்ப போகிறது இல்லை. மாத கணக்கில் கேஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் உள்ளேயும் வச்சிருக்க முடியாதுங்கிறது சட்டம் சொல்லக்கூடியது. அண்ணாமலை எப்போது 2031 ஆட்சி மாற்றம் நடைபெறும்னு சொல்லிட்டாரோ விஜய் ஆட்சியை விட்டு அகற்றுவது தானே அதுக்கு அர்த்தம். தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் புன்னை வளவன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரை நம்ம பார்க்கும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னது என்னன்னா, இப்போ எதிர்கட்சியில இருந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க எல்லா குற்றச்சாட்டும் சொல்றீங்க, அதுக்கெல்லாம் ஆதாரம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆதாரம்லாம் இருக்கு. ஏற்கனவே இங்க மாண்புமிகு அமைச்சர் மரிய வில்சன் சில துறைகளின் சார்ந்து குற்றச்சாட்டுகள்லாம் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரு. போற போக்கெல்லாம் அவர் சொல்லல, உண்மையிலே இருக்கு, அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் எல்லாரையும் அதாவது முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சுத்து போடுவதற்காக முதலமைச்சர் எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறாரு. ஆனா கைது நடவடிக்கை தான் கிட்ட போக முடியல அப்படின்ற சில தகவல்கள் வெளியாகுது. இப்போ யாரை கைது பண்ணுவதற்கான முன்னெடுப்புல தாவேகா அரசு இருக்கு? இல்ல இப்ப அடிப்படையில ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்கன்னா நீங்க ஓப்பன் பண்றதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு மாத்தி உட்கார வச்சது. அப்படின்னு திமுக அமைச்சர்கள்ட்ட நீங்க இப்ப சாதுவா பணிவா நடந்துக்கிட்டா உங்க மேல இருக்க ஊழல் வழக்கை விசாரிக்காமலே விட்டுருவேன் அப்படின்னு எதுவும் ஓப்பனா அரசியல் ரீதியிலாக டீலிங் ஆகுதுங்கிற கேள்வி வராதா? ஓப்பன் பண்ணுவதற்கு எந்த அரசுமே அவங்க செய்கிற விஷயங்கள்ல தவறான விஷயங்களை வெளில சொல்ல மாட்டாங்க. அடுத்த கவர்மெண்ட் வெளிப்படுத்தினாதான் தெரியும். அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் உங்களை போஸ்டிங்கில் உட்கார வச்சுருக்கிறோம். 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதும் கூட தாவேகா சார்பில் கலந்து கொண்டவர் கேட்டார், எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் யார் அப்பாயின்மெண்ட் போட்டோம்லாம் வெளியில் விடுங்கன்னு கேட்குறீங்க, ஸ்டாலின் விட்டாரா அப்படின்னு கேட்டார். நான் பதிலுக்கு அவர்கிட்ட கேட்டேன், ஸ்டாலின் விடலைங்கிறது என்னென்னலாம் மறைச்சாரோ அதை எடுத்து வெளில போடுறதுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் கவர்மெண்ட்டில் உட்கார வச்சுருக்கோம். நீங்கள் பண்ணதை அடுத்த கவர்மெண்ட் வந்தால் ரிலீஸ் பண்ணுவாங்க, நாங்கள் அங்கே கேட்டுக்கிறோம். நீங்கள் அதையும் நாங்கள் பண்ணல, நாங்கள் பண்ணுறதை கேட்காதீங்கிறது அது அடிப்படையிலேயே நீங்கள் இப்போ திமுக எதிர்நிலையில் இல்லையாங்கிற கேள்வியை உங்களை நோக்கி தான் எழுப்புங்கிறது கவனிக்க வேண்டியது. இப்போ முதலமைச்சர் நகர்த்துக்கிறாரானா என்னென்ன இருக்குது, அதனுடைய அளவுகோல் எவ்வளவாக இருக்கிறது? ஏன்னா இதே நிதியமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் என்ன சொன்னார், நாங்கள் திமுகவினுடைய ஊழலையும் சேர்த்து பட்ஜெட்டோடய தாக்கல் பண்ணுவோம்னாரு. அப்போ பட்ஜெட் தாக்கல் செய்ய வழக்கமாக பட்ஜெட்டோட சேர்த்துலாம் நீங்கள் அப்படிலாம் சம்மந்தம் இல்லாத அறிக்கைகளை உள்ள வச்சிட முடியாதுன்னு வைங்க. அதை நீங்கள் தனியாக இருக்குது அப்படின்னா செக்ரட்டரியை வச்சு எந்த துறை செயலாளரோ அவரை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோன்னு டிவிஎஸ்சி கம்ப்ளைண்ட்டை கொடுத்து முறைப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளே வழக்கை பதிவு பண்ணி வேலையை ஆரம்பிக்கிட்டோம். இதில் என்னென்னா டிவிஎஸ்சி கேசஸ் பொறுத்த வரைக்குமே அடிப்படையில் கைது என்பது தேவையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரு சிலர் திடீர்னு எங்களுக்கு உடல்நலம் சரியில்லைன்னு அவங்க மருத்துவமனைக்கு போயிடுவாங்க. அதிகாரிகள் வரைக்கும் இப்போ அந்த ட்ரெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை தாண்டி நீங்கள் வழக்கினுடைய முகாந்திரம் அது என்னவா ரெடி பண்ணுறீங்க, ரெடி பண்ண பிறகு வழக்கு விசாரணைக்கு அவர்கள் ஒத்துழைக்கிறதுக்கான சம்மன் சர்விங்லேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சம்மனை கரெக்ட் பண்ண சொல்லி அவங்க போகலாம். சம்மன் கொடுத்தா முதல் சம்மனுக்கே வரலனால நீங்கள் கைது பண்ண முடியாது. நீங்கள் இந்த 100 நாள் ஆட்சி 101 நாள் ஆட்சியில்
பல கைது அட்டம்ப்டுகள் இவங்க பல பேர் மேலே செஞ்சுருக்கிறாங்க. அது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் போஸ்ட் போட்டவங்களில் தொடங்கி முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள், இல்லை முன்னாள் எம்எல்ஏக்கள், இப்படியானார்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள், இப்படியான முயற்சிகள் எல்லாம் நடந்தது. எதிர்க்கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் வரைக்குமே அது பல நேரங்களில் ஏன் நிற்காம போச்சு, இல்லை அப்படி கைது பண்ண எத்தனை பேர் இப்போ உள்ளே வச்சிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புனா அநேகமாக ஏறத்தாழ பலரும் பெயிலில் வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இது ஃபெயிலியர்ல தானே போய் முடியுது. இப்போ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டு வரைக்கும் போயிட்டாங்க கைது பண்ணுவதற்கு. ஆனா அவரும் அவங்க தம்பியும் வந்து தலைமறைவா இருக்காங்க. இப்ப எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கும் போது வந்து கிட்ட போயிட்டு தாவேக்கா அரசு வந்து தோல்வி அடையுது. முதல்ல நீங்க லஞ்ச அவங்க இது சொத்து குவிப்பு வழக்குன்னு நீங்க லஞ்ச ஊழல் வழக்கு அப்படின்னா அவங்க விசாரணைக்கு ஒத்துழைக்காத பட்சத்துலாம் கைது. ஏன்னா சட்டம் அப்படி தெளிவாக இருக்கிறது. அவங்களுக்கு அந்த எஃப்ஐஆரையே குவாஷ் பண்ணணும்னு ஒரு கேஸ் போட வாய்ப்பு இருக்குது, சட்டம் கொடுக்குற வாய்ப்பு. அந்த எஃப்ஐஆருக்கு எனக்கு எந்த முகாந்திரமும் இல்லை, எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும்னு கோர்ட்டில் கேஸை போட்டு அதை நடத்தி தள்ளி போட முடியும். சட்டம் பலருக்கும் பல வாய்ப்பை கொடுத்துருக்கு, அந்த ஓட்டைகளை அவங்க பயன்படுத்துவாங்க. இதற்கு நடுவில் அவங்கள எப்படி நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண முடியுங்கிறது தான் விஷயமே தவிர, வெறும் உங்கள் நோக்கம் கைதாக இருந்தால் நீங்கள் மாட்டி அம்பலப்படுவீர்கள். நம்ம ரெண்டு உதாரணம் எடுத்துக்கலாமே. 2 உதாரணம் திமுகலேருந்து எடுப்போம். 96 அன்றைய திமுக தலைவர் முதலமைச்சரான கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அவர் என்ன பண்ணுறாரு, ஜெயலலிதா அம்மையார் உட்பட முன்னாள் அமைச்சர்கள் அதிகாரிகள்லாம் உட்பட ஒரு 52 வழக்கம் என்னமோ பதிவு பண்ணி சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்தார். இன்னைக்கு சிறப்பு நீதிமன்றங்கள் வேண்டானாலும் நீதிமன்றங்கள் அமைச்சு அதில் வழக்கு விசாரணை அப்படிங்கிறதெல்லாம் போச்சு. அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வருது. பின்னால் போடப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கடைசியாக தண்டனை வாங்கக்கூடிய அளவுக்கு குன்ஹா கோர்ட்டுக்கு போகிற வரைக்குமான வேலையை ஒரு அந்த ஸ்ட்ராங்கான எஃப்ஐஆர் பார்த்தது. அதே போன ஆட்சியில் நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டால் சிலருக்கு ரைடு போச்சு, சில எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டது, சார்ஜ் ஷீட்டை நோக்கி போல். மிக முக்கியமாக அவர் சொன்னது இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேர் தான் நேரடியாக குற்றம் சாட்டப்பட்ட நம்பர் 1 நம்பர் 2 இருந்தாங்க. ஓபிஎஸ் உங்கள் கட்சியே வந்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமியின் மீது ஒரு ரைடியாவது நீங்கள் விட்டீங்களா? ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க ஊழல் செஞ்சாங்கிற குற்றச்சாட்டை வச்சு தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னும் போது இந்த 2 மெத்தடில் விஜய் எதை ஃபாலோ பண்ண போகிறார்? கைதில் என்ன சிக்கல்னா, கைது பல நேரங்களில் அரசியல் ரீதியிலாக உங்களுக்கு எதிர்த்தரப்புக்கு பாசிட்டிவாக போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்கள் இன்றைக்கே பிடிச்சி கைது பண்ணி நாளான்னைக்கு அவர் குற்றவாளி நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்ப போகிறது இல்லை. மாத கணக்கில் கேஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் உள்ளேயும் வச்சிருக்க முடியாதுங்கிறது சட்டம் சொல்லக்கூடியது. 96 ஜெயலலிதா அம்மையாருடைய கைது, 98 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கான அப்படி ஒரு எழுச்சியை கொடுத்தது. அவங்களே தோத்த நிலையிலிருந்து பாஜகவோட கூட்டணி வைத்து அன்னைக்கு அவங்க ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றி, கணிசமான வெற்றியை பெறுறாங்க. 2001 அன்றைக்கு கலைஞர் மு கருணாநிதி கைது என்பது 2004 ஜெயலலிதா அவர்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. திமுகவுக்கு இருந்த அந்த அவங்களுக்கு இங்கே இருந்த கூட்டணி கட்சிலாம் அப்படியே அங்கே போனாங்க. அது வேறு விதமாக மூழ்கி தெரிந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இது பாசிட்டிவாக பண்ணது. கைதாகி அதே நேரம் ஒருவேளை உண்மையாக இருக்கும்னு குற்றமே நிரூபிக்காமல், அது இந்த தரப்புக்கும் எப்போ பேக் ஃபயர் ஆகுனா, குற்றத்தையே நிரூபிக்காமல் செஞ்சுருப்பாங்களோங்கிற பேச்சை வச்சு ஆட்சிகள் காலியான கதையும் உண்டு. ஒரே வழக்கில் 2 ஸ்டேட்டில் ஆட்சி காலி பண்ணாங்க. டெல்லி மதுபான ஊழல் வழக்கு, கெஜ்ரிவால் ஆம் ஆத்மியும் தோத்துது. அதில் சம்மந்தப்படுத்தி கவிதா கேசிஆரை கைது செய்து அவங்க அப்பா கேசிஆர் தெலுங்கானாவில் தோல்வியடைந்தார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ இது இருபுறமும் கூர்மையான கத்தி. நீங்கள் கைது, இன்னொரு கைது கூட்டணிகளையே மாற்றியது. சந்திரபாபு நாயுடுவை கடைசி நேரத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி கைது செய்தது. பாஜக உள்ள வந்து பவன் கல்யாண் சேர்ந்து அவங்க பெற்ற அந்த பெருவாரியான வெற்றி. எதிர்கட்சி இன்னைக்கு கூட வராமல் ஜெகன்மோகன் தோற்று போனார். இது அரசியல் ரீதியில் அப்படி இது சிக்கல்ங்கிறதுனால தான் விஜய் அவர்கள் இதில் இது பண்ணுறாரா, இல்லை அவருக்கு ஐடியா கொடுக்கக்கூடியவர்கள், இல்லை அவருடைய ஆலோசகர்கள், ஐடியாங்கிறத விடவும் அவருடைய ஆலோசகர்கள் எடுத்தடுப்பில் கைதுக்குன்னு நீங்கள் சொல்லி போனீங்கன்னா இப்போ வரிசையாக பலரை முயற்சி பண்ணீங்க. இப்போ எத்தனை பேர் சிறையில் இருக்காங்க? நீங்கள் உங்களுடைய ஜீவாதாரமாக நீங்கள் கை வச்சது என்ன? இந்த ஆட்சியை கவிழ்க்க பார்க்குற சதிகள், சக்திகள்னு பேசுனீங்க. எது சுதந்திர தின உரையிலே நீங்கள் ஆட்சிக்கு எதிராக இருக்கும் சதி சக்தின்னு பேசுனீங்க இல்லையா? நீங்கள் போட்ட குதிரை பேர வழக்கில் நீங்கள் ஒருத்தராச்சும் உள்ளே இருக்கிறாங்களா? நீங்கள் கைது பண்ண அத்தனை பேரும் ஜாமீனிலோ இல்லை முன்ஜாமீன் வாங்கியோ போயிட்டு அந்த வழக்கில் ஒருவருக்கு போட்டதில் சிபிஐ உள்ளே வரணுமா? நாங்கள் மத்திய அரசுக்கும் சிபிஐக்கும் கடிதம் கொடுத்தாச்சு. வழக்கு மேற்கொண்டு ப்ரொசீட் ஆவதற்கான தடை அப்படிங்கிறது கொடுக்கப்படுதுன்னா, இப்போ நீங்கள் என்ன சார்ஜ் ஷீட்டு போட்டீங்க, என்ன எஃப்ஐஆர் போட்டீங்க? உங்களுக்கு என்ன அவசரம்னா, இந்த குதிரை பேரம்ங்கிற விவகாரம் வெடித்து வந்து அமமுகலேருந்து சிவி சண்முகத்தில் பேசினதுலேருந்து இடைத்தேர்தலுக்கு 6 பேர் ராஜினாமா பண்ணதுலேருந்து உங்களை உழுக்குது. இதை விடவும் பெரிய சதி எங்களுக்கு நடந்திருக்கு என்று நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு நான் சொல்கிறேனே, முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக திமுக தாவேகா மட்டும் பேசலை, மீது எல்லாருக்கிட்டையும் பேசினாங்க. தலைவர்களாக நேரடியாக பேசாமல் அடுத்தடுத்த வட்டத்தில் நண்பர்கள் இருப்பாங்க, அங்கே பேச தான் செய்வாங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா திமுகவும் தாவேகாவும் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்திக்கலையே தவிர எந்த மட்டத்திலும் இது எல்லாரிடமும் பேசினார்கள். அந்த ஆதாரங்கள் எல்லாம் தூக்கி போடுறேங்கிற வகையில் அதனால் அது
உள்ளே இருந்த விஷயங்களை தாண்டி சம்மந்தமில்லாத ஆட்களை போட்டு கொண்டு போனதனுடைய விளைவு தான் அந்த குதிரை பேர வழக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போன நிலையில் அத்தனை பேரும் வெளியில் வந்தது. அது கோர்ட்டுக்கு போக சிபிஐ உள்ளே வந்தால் இந்த வழக்கில் அவங்க சொல்லியிருக்க கதைகள் எல்லாம் வச்சு பார்த்தா தாவேகா அல்லது காவல்துறையே, தமிழ்நாடு காவல்துறையே நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இக்கட்டான நிலைக்கு போகணும். அதில் விஷயங்கள் இருக்குது. எனவே விஜய் அவர்கள் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி நீங்கள் டிவிஎஸ்சியில் கொடுத்தோ என்ன ப்ரொசீடிங்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணி கோர்ட்டுக்கு போய் சாங்ஷன், இப்போ சில முன்னாள் அமைச்சர்களுக்கான சாங்ஷன் அப்படிங்கிறது தேவைப்பட்டால் ஆளுநருக்கு நீங்கள் அனுப்புங்க. ஏன்னா கடந்த காலத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு சாங்ஷன் கேட்டது கொடுக்காம இருந்ததெல்லாம் ஏதோ ஒரு விஜயபாஸ்கருக்கு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாள் அதிமுக அமைச்சர்களுக்கு கவர்னர் ஏன் கொடுக்கலன்னு திமுக உலுக்கி இருக்க வேண்டாமா? இப்போ அந்த மாதிரி நீங்கள் எதுவும் சாங்ஷன் தேவைப்படுது அப்படின்னா என்ன செக்ஷன்ஸ் போடுறாங்கிறத பொறுத்து சாங்ஷன் கவர்னர்கிட்ட போகுது அப்படின்னா கவர்னர் கொடுக்கலன்னா பாஜக திமுக கூட்டுன்னு அம்பலப்படுத்துறது உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பும் கிடைக்கும்ல. அப்போ நீங்கள் சட்டப்படி நீங்கள் நகர்த்த போகிறீங்களா இல்லை இதே மாதிரி திறக்க வச்சிடாதீங்க, எப்போ ஓப்பன் பண்ணணும் எப்படி ஓப்பன் பண்ணு, அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் இந்த அந்த ஒரு டைலாக் டெலிவரி மாதிரியே அது போகுது இல்லை. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்படி ஓப்பன், அதாவது நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக தெரியுங்கிறது ரஜினி டைலாகு. பட் அதில் இன்ஸ்பயர் ஆகி, ஏன்னா பல படங்களில் அவரும் ரஜினி சாரை கோட் பண்ணியிருக்காரு, அதில் இன்ஸ்பயர் ஆகி எப்போ ஓப்பன் பண்ணணும் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியும், ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படிங்கிறது. நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு தாங்க ஆட்சி இவ்வளவு நாங்க வந்து எல்லாத்துக்கும் அதுக்கு தயாரா இருக்கோம், ஆனா இப்பவே ஓபன் பண்ண வச்சிடாதீங்க, எல்லாத்தையும் வந்து நாங்க ஒரு டைம் எங்களுக்குன்னு இருக்கு, அப்பதான் நாங்க ஓபன் பண்ணுவோம். எப்ப வேணுமோ ஓபன் பண்ணி அந்த கேஸை காட்டி முன்னாள் திமுக அமைச்சர்களை தாவேக்கால சேரலான்னு திட்டம் வச்சிருக்கீங்களா? பேசுங்க, உடச்சி பேசுங்க, அதுல என்ன இருக்கு? நீங்க பாருங்க, என்னுடைய அசஸ்மெண்ட் இது, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், செந்தில் பாலாஜி தவிர மீதி யார் வந்தாலும் தாவேக்கா முன்னாள் திமுக அமைச்சர்களை ஏற்றுக்கொள்ளும். அப்படியெல்லாம் நீங்க வந்து கொள்கை எதிரி அப்படின்லாம் நீங்க சொல்ல மாட்டாங்க. மற்ற எல்லா அரசியல்வாதிகளையும் போல இன்னொரு அரசியல்வாதி தான் இன்றைய முதலமைச்சர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம குதிரை பேரத்திலே பார்த்தோமே. அங்கே நீங்கள் ஒரு எம்எல்ஏ சொன்னார் பாருங்க, என்கிட்ட 3-4 கார் இருக்கு, இருந்தாலும் முதலமைச்சர் கொடுக்குற கார்னா தான் அதில் அதை நான் பெருமையாக சொல்லிப்பேன் அப்படின்ட்டு அதில் ஒரு கெத்து இருக்குங்கிற அளவுக்கு பேசினாங்கல்ல. நீங்கள் அந்த பொசிஷனில் அதை பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் நாளைக்கு பொலிட்டிக்கலாக வேணும்னா உங்கள் மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் வருது அல்லது வருதுன்னா நீங்கள் பெருசாக வேலை செய்யாதீங்கிறதுக்கு இந்த வழக்கை வச்சு மிரட்ட போகிறீங்களா? அப்போ அப்படியான கேல்குலேஷன்ஸில் தான் அது போக போதாங்கிறது சந்தேகம் எழுவது இயல்பு தானே. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை மிரட்டுவதற்காக இப்போ நெருக்கடி கொடுக்குறாங்களா இல்லை வந்து கைது நடவடிக்கைக்கு தான் துரிதமாக வேலை செய்கிறாங்களா? இல்லை, இதில் சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த குற்றச்சாட்டில் முகாந்திரமே இல்லையானா அப்படி இல்லை நம்ம சொல்லிட முடியாது. இருக்கு இல்லைங்கிறது கோர்ட்டுக்கு போட்டோம், கோர்ட்டு முடிவு செய்யட்டும். நீ அவர் பாருங்க, நீங்க மதுவிலக்கு துறையில அங்க அதிகாரியா இருந்த விசாகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, என்ன இதெல்லாம் வந்து முறைகேடு வந்து செய்யறதுக்கு முற்பட்டது வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னதால் தான் பண்ணேன் அப்படின்னு வாக்குமூலத்திலே சொல்றாரு. எங்க கொடுத்த வாக்குமூலம் அது? லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கிட்ட சொன்னாரு. லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதை இன் கேமரால எடுத்தாங்களா, எடுத்ததும் வெளியே கசிய விட்டாங்களா? இப்போ இதே கேள்வி தான். இப்படிதான் வரிசையா செய்திகள் எதில் கசிய விட்டாங்கன்னா குதிரை பேர வழக்கில் கசிய விட்டாங்க. ஆனால் கோர்ட்டில் போய் அவங்க கொடுத்தது ஃபோன் கால் வந்ததுக்கான ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், வாட்ஸ்அப் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். இங்கே என்ன சொன்னாங்க, ஆப்ரேஷன் மேகாலயா, அதே போல் சிங்கப்பூர் நிறுவனம் 190 கோடி, ஸ்டார் ஹோட்டலில் பேச்சு, தொடர்ந்து இத்தனை நாட்களாக உரையாடினார்கள். இந்த எல்லா ஸ்டோரியும் செய்திக்கு வந்தது, நியூஸ் சேனலுக்கு பிளான்ட் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் கோர்ட்டில் வந்துச்சான்னு ப்ரொசீடிங்ஸ்குள்ளே எடுத்தோம்னா அப்படியெல்லாம் இவங்க கிளைம் பண்ண அந்த பெரிய கிளைம்ஸ் எதுவுமே அங்கே இல்லைங்கிறதுனால தானே ஜட்ஜி ஒரு ஆளாக வெளியில் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஷான் ஐஏஎஸ் கொடுக்குறார் அப்படின்னா கொடுத்தது நீதிமன்றத்துக்கு வரட்டும், நீதிமன்றத்துக்குள்ள செந்தில் பாலாஜி நீதிமன்றம் இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு என்ன வர சொல்லுங்கன்னு கூப்பிடட்டும், அதுக்கு பிறகு பண்ணிக்கலாம். இப்போ இது பிளான்ட் பண்ணப்பட்ட செய்தியாக இருக்குது. சிக்கலே நமக்கு அந்த இடம் தான். ஏன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஸ்க்ரீன்ஷாட்டு அது இதெல்லாம் கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க குப்பை தொட்டிக்குள்ளே அவரே ஒழுங்காக கிழிக்காமல் போடுவாரெல்லாம் நான் நம்பலை. அது கரெக்டாக அந்த இடத்துல அதை எங்கே போட்டு வச்சுருக்கோம் அங்கே போய் மீடியாவை பார்க்க வச்சு அங்கே தகவல் சொல்லி அங்கே இருக்கிறத எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டை யாராவது பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டிலே கலர் பிரிண்ட் அவுட் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் என்ன கணக்கு இது? அப்படியெல்லாம் வைக்கிற அளவுக்குலாம் நம்ம ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து மாறலாம் செய்ய மாட்டாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட மதிப்பீடுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க செஞ்சாங்க செய்யலைங்கிறதுக்குள்ளே போகல. நீங்கள் அவர் கரூர் போவதற்கு முன்பாக 4 வழக்குகள் செந்தில் பாலாஜிக்கு குறிவைக்கப்பட்டது. முதல்ல டிரான்ஸ்ஃபார்மர் அது தொடர்பாக அரைப்பேர் கொடுத்த புகார், அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்தார்கள். அவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறதுங்கிறது நார்மலாக சட்டம் தன் கடமை செய்கிறது தான். அது ஒன்று. 2வது குதிரை பேர வழக்கு அப்படிங்கிறது வந்தது. 3வது பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்கு ஒரு ரைடு விட்டு பல இடங்கள்ல இருந்தோம். அந்த பழைய வழக்கு அந்த இடி அனுப்பின நோட்டீஸை வச்சு இவங்க ஒரு இதை
கம்ப்ளைண்ட்டை கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஆரம்பித்தாங்க. இது போக 4வதாக ஒரு வழக்கு அப்படிங்கிறதும் அவர் ஏற்கனவே நிலுவையில் இருந்ததை எடுத்து அதில் குறிவைக்கப்பட்டார். பட் இது 4த்துலேயுமே அவர் போய் வெவ்வேறு இடத்துல ஜாமீன்களை வாங்கி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ப்ரொடெக்ஷன் வாங்கிட்டு வந்துட்டார். சட்டம் வந்து பல நேரங்களில் சாமானியர்களுக்கும் பணம் படைத்தவர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கானா இல்லை என்பதுதான் நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி 4த்துலேயும் வாங்கி அவர் எஸ்கேப் ஆனாலும் ஆப்வியஸாக செந்தில் பாலாஜி குறிப்பாக கரூர் டவுனுக்குள்ளேயே எங்கே அந்த சம்பவம் நடந்ததோ அந்த வேலுசாமிபுரத்தை உள்ளடக்கிய பகுதியில் தாவேகா ஜெயிக்கலைங்கிறத ரொம்ப பர்சனலாக பார்க்குறாங்க அவங்க. கரூர் மாவட்டத்தில் 4 நீங்கள் ஒன்று தான் ஜெயிச்சிங்க. ஒருத்தர் ஜெயிச்சவரை ராஜினாமா பண்ண வச்சு கட்சியில் சேர்த்துட்டீங்க, துணை பொதுச் செயலாளர் கொடுத்துட்டீங்க, அது வேற கணக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஏறத்தாழ அதிமுகவிடமிருந்து மாவட்டமே தாவேகாவால் கைப்பற்றப்பட்டது. பட் செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறார். ஸோ அதை கொஞ்சம் ஏன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே செந்தில் பாலாஜியை தான் அவங்க வில்லனா பொசிஷன் பண்ணி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடின பிறகு தான் கூட்டத்துக்குள்ளே நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க இல்லையா. பட் அதை தாண்டி செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறார் அப்படின்னா நம்முடைய செல்வாக்கு செந்தில் பாலாஜி ஏற்று செல்லுபடி ஆகலையா என்கிற வகையில் அது ஏதோ ஒரு பர்சனல் அன்செட்டில்டு ஸ்கோர் மாதிரி இருக்குங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது. இன்னமும் துரிதப்படட்டும், அவங்களும் சட்டத்துக்கு உட்பட்ட எல்லா வாய்ப்பையும் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும். என்ன ஆகுது ப்ரொசீடிங்ஸு, உங்களால் தண்டனை வாங்கி தர வேண்டும் என்கிற நோக்கம் இந்த அரசுக்கு இருக்கிறதாங்கிறதான் நம்முடைய கேள்வி. அடுத்தது முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இப்ப சமீபத்துல சுதந்திர தின விழா நிகழ்ச்சி நடந்தது. இந்த அரசு நிகழ்ச்சியில த்ரிஷா அவர்கள் வந்து எப்படி கலந்து கொண்டாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அவங்க அரசு நிகழ்ச்சிகள்ல அடிக்கடி வந்து தலை காட்டுறதா நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு. இது தொடர்பா ஜூவில வந்து கட்டுரை எழுதியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது தாவேகால ஒரு முக்கிய புள்ளியா த்ரிஷா அவர்கள் வந்து வரப்போறாங்க, ஒரு பவர் சென்டரா அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. எம்ஜிஆருக்கு எப்படி ஜெயலலிதாவோ, ஜெயலலிதா அவர்களுக்கு எப்படி சசிகலாவோ, இப்ப கடந்த காலத்துல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சபரீசன் எப்படி இருந்தாரோ அது போல விஜய் அவர்களுக்கு இப்ப த்ரிஷா இருக்க போறாங்க அப்படின்னு. இது வந்து அந்த மாதிரி தான் இப்ப அரசியல் நகர்வு நடந்துட்டு இருக்கு. அவங்க பார்வை என்ன? இல்ல, அடிப்படையில முதல் வரிசை அப்படிங்கிறது அதுக்கான புரோட்டோகால்ஸ் இருக்கு. முதலமைச்சருடைய ஃபைனல் இசைவு இல்லாமல் அது நடந்திருக்க போவதில்லை. ஸோ அவர் சொல்லி தான் அங்கே அகாமடேட் பண்ணுறதுங்கிறது அவருடைய சம்மதத்தோடு தான் நடைபெற்று இருக்கிறது. அது புரோட்டோகால் சார்ந்து, அது நம்ம விடலாம். இந்த பவர் சென்டருங்கிறது மிக மிக அபாயகரமானது. நீங்கள் ஜூவியில் வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி ஆகட்டும், இதற்கு முன்பாகவே இந்த விஷயங்கள் பேசப்பட்டது. ஜூவியில் ஸ்வீட் பாக்ஸ் சம்மந்தமாகவும் சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் அது ஒரு பொலிட்டிக்கல் காசிப்ங்கிற வகையில் நம்ம இன்னைக்கு வைப்போம். இன்னும் அது அதிகாரப்பூர்வமாக ஏதாவது உள்ள நடக்கும் பொழுது பிரேக்கிங்காக மேலே இருக்க நிறுவனங்கள் அவங்க வருவாங்கல்ல, அப்படி யாரும் வந்தாங்கன்னா நம்ம அந்த லெட்டர்ஸ் வச்சு கூட இன்னும் எலாபரேட்டாக பேசலாம். இப்போதைக்கு புகார்கள் வர தொடங்குவது என்பது ஏன்னா இந்த 100 நாட்களில் எவ்வளோ அரசாங்கங்கள் இருந்தது, குறைஞ்சது ஒரு ஆண்டு பெருசாக விமர்சனம் இல்லாத மாதிரி தான் அவங்க அதை அப்படியே பொத்தி கொண்டு போவாங்க. 100 நாட்கள்லேயே பலவிதமான விமர்சனங்களை, கலவையான விமர்சனங்களை பெறக்கூடியதாக தாவேகா வந்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் பதவியேற்றதும் சொன்னார் இல்லையா, நான் மட்டும்தான் ஒரே பவர் சென்டர்னு. அதை அவரால் காப்பாற்ற முடியவில்லை என்கிற நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பாக தாவேகா கூட்டணி அரசுக்கு வந்திருக்கிறது என்பதாக அந்த செய்தி சொல்லுகிறது. முதலமைச்சர் அதை டிஸ்மேண்டில் பண்ணுறாரா இல்லை முழு ஒப்புதலோட அந்த பவர் சென்டருக்கான வெயிட்டேஜ் அவர் கொடுக்க போகிறாராங்கிறத நம்ம விஷயங்கள் ப்ரொசீட் ஆகும்போது தான் பார்க்கணும். இன்னும் அவங்க கவர்மெண்ட்டாக செட்டில் ஆகலை. அரசு துறைக்கு எவ்வளோ தூரம் கை இருக்குது, அதனுடைய ஆக்டோபஸ் கரங்கள் எந்த அளவுக்கு 8 கையை எப்படி எப்படிலாம் நீட்ட முடியுங்கிறத இப்போ தான் கற்றுக்க தொடங்கி இருக்கிறாங்க. சில அமைச்சர்கள் வந்து திரும்ப டிஎம்கே பீரியடில் இருந்த அந்த டார்கெட்ஸை நோக்கி நகர்றாங்க என்பதெல்லாம் செய்திகளாக மட்டுமே இப்போதைக்கு இருக்கிறது. அண்ணாமலை கேட்டால் ஆடியோ இருக்குங்கிறாரு. ஆடியோவெல்லாம் அது என்ன ஆடியோ இருக்கானா 1 வருஷம் உங்களுக்கு டைம் தரேன்னா, அப்படியெல்லாம் ஆடியோ வச்சுக்கிட்டு இருந்தால் உடனே ஆள் யாருன்னு சொல்லி மாற்றல நீங்கள் சொல்லணும். இது என்ன கணக்கினே புரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. பவர் சென்டராக அவங்களுடைய தோழி அவங்களோ அல்லது யார் ஒருவரும் இருக்க மாட்டாருன்னு தான் நீங்கள் கொடுத்தீங்க. அது பல நேரங்களில் பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பர்சனலாக நீண்ட காலம் அவங்களோட பயணித்தவர்களாக இருக்கலாம், நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கலாம். இப்போ சசிகலாமன்னா அதுக்கு முன்னாடி அவங்க 91க்கு முன்னாடி அவங்க ஒரு ப்ரீஃப் பீரியட் ஏறத்தாலும் ஒரு 10 ஆண்டுகள் கூட இருந்திருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களுக்கு இடத்துல அவங்க நம்புறவங்களை அப்படி கொண்டு போய் சேர்க்கறது பல நேரங்களில் அதுதான் பல்வேறு விதமான அரசுகளினுடைய வீழ்ச்சிக்கும் காரணமாக இருந்திருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறே சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். நீங்கள் சொன்ன பட்டியல்கள் எல்லாமே பல நேரங்களில் அந்த தலைவர்களுக்கே குடைச்சலாக மாறியது, அரசியல் ரீதியிலாக பின்னடைவுகளை சந்திப்பதற்கும் அது காரணமாகி போனதுங்கிறத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு வரலாறு அவர் திரும்பி பார்த்தாருன்னா அவருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. இப்படியானது ஊக்குவிப்பது, இப்படிப்பட்ட செய்திகள் வருவது என்பது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு எதிரானது. உங்களுடைய அரசுக்கு அது நல்லதல்ல. நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் நான் ஆடியோ வச்சிருக்கேன், இப்போ லஞ்சம் வாங்குறதுலாம் வந்து தொடங்க ஆரம்பிச்சிச்சு தாவேகா ஆட்சியில அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு.
நயினார் நாகேந்திரன் அவர்களும் நேற்றும் இதே தொனில தான் வந்து சொன்னாரு. தாவேகா அரசு வந்து லஞ்ச லாவண்யம் மற்ற அரசுலாம் கிடையாது, நிர்வாகம் சரியில்லை, 100 நாள் ஆட்சி அப்படின்றது வேதனைக்குரிய ஆட்சி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அண்ணாமலைக்கு கவுண்டர் கொடுக்கணும்னு அவர் சொல்றாரா, இல்ல எப்படி இதை வந்து புரிஞ்சுக்கிறது? அதாவது அது ஒரு விதமான சண்டைங்க. நயினாருக்கு மிகப்பெரிய அரசியல் எதிரி யாருன்னா நீங்க அண்ணாமலை தான். அண்ணாமலை தான். நீங்க கடந்த 4 நாட்கள் எடுத்துக்கிட்டா வரிசையா பதிவு போட்டு பாருங்க. எதிரே நான் 2 இடங்கள்ல இந்த மாதிரி பார்த்தேன். அவருடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் வீத லீடர்ஸ் அமைப்பில் சேர்ந்த ஒரு 25 பேரை திரும்ப கூட்டியாந்து பாஜக இணைச்சிட்டு மீண்டும் தாய் கழகத்திற்கு வரவேற்கிறேன், தாய் இயக்கத்திற்கு வரவேற்கிறேன்னு ஒரு போஸ்ட் போட்டார். அப்புறம் நேத்தோ முந்தா நேத்தோ இதே மாதிரி விழுப்புரத்துல இருந்து விலகி போனவங்கள அவன் எங்க இருந்துகிட்டு இருக்கான், எந்தெந்த கட்சியில இருந்து ஆட்களை பிடிக்கிறாங்க, விழுப்புரத்திலிருந்து விலகி போய் வீத லீடர்ஸில் சேர்ந்த ஒரு 10 பேரை என் முன்னிலையில் மீண்டும் இணைத்து கொண்டார்கள் அப்படின்னு அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் எல்லாம் தாய் மதத்துக்கு திரும்புங்கள்னு கூடுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க தாய் ஜனதா கட்சிக்கு திரும்புங்கள் அப்படின்னு இவர் போய் திரும்ப அண்ணாமலை கட்சிக்கு போனவங்கள ரிட்டன் ஆளை சேர்த்து பிடிச்சிக்கிட்டு இருக்காருங்கிறது. அண்ணாமலை ஆட்களை பாஜக இருந்து பிடிக்கிறாரு, அப்ப மறுபடியும் நம்ம ஆட்களை அங்கிருந்து தானே பிடிக்கணும்னு பிடிச்சிட்டு இருக்காரு. ஏன் போற வரைக்கும் நீங்க நம்பிக்கை இல்லாம இருந்தீங்கன்னு நீங்க உங்களை கேட்கணும். கடைசியில உங்களுக்குள்ள மாத்தி மாத்தி ஆள் பிடிக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையான ஒரு கேள்வி வரும். அண்ணாமலை சொன்னதுனால அதை விட பெருசா எனக்கு தெரியும். ஏன்னா அண்ணாமலையுடைய இந்த வெயிட்டேஜ், அவருடைய அந்த ரீச், இதெல்லாம் எங்க நடந்ததுன்னு நீங்க பாத்தீங்கன்னா அது மிக முக்கியமா பாஜகவினுடைய மாநில தலைவருங்கிற ஸ்டேட்டஸை வச்சுதான் அவரால் செய்ய முடிஞ்சுது. அவர் ஏதோ தனியா ஒரு கட்சி இல்லை தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி பொறுப்பாளராக வந்திருக்காரு, அவங்கள குறைச்சி சொல்லல தமாகாவை, அப்படி அவர் வராரு இல்லை ஏற்கனவே 10 கட்சி இருக்கு அதில் ஒன்றா சேர்றாரு அப்படின்னா அவர் ஆஃபீஸாக வெளில தெரிஞ்சிருக்க போகிறது இல்லை. நீங்கள் மத்திய அரசுங்கிறதுனால தான் இவ்வளோ ஊடக வெளிச்சமோ, அவர் போகிற இடமெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு, உங்களுக்கு ஐ திங்க் அப்போ செட் லிஸ்ட்டில் இருந்தால் நம்ம வாபஸ் வாங்க படலைன்னு நினைக்கிறேன், செட்டா இல்லை ஒய்யாங்கிறது, அந்த பாதுகாப்பில் இருந்ததுலேருந்து நேஷனல் வேண்டாம்னு சொல்லிட்டார் அவங்க இப்போ விட்டுட்டு போயிட்டாங்களாங்கிறது பார்க்கணும். நேஷனல் ஏஜென்சிஸ், நியூஸ் ஏஜென்சி ஒரு பின்னாடியே பைட்டோட கூட ஒரு ரிப்போர்ட்டரை போட்டு சார் போகிற இடமெல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு அனுப்புகிற அளவுக்கு இவ்வளவு ப்ரொடெக்ஷன் அவர் பாஜக மாநில தலைவர் என்பதை வைத்து வந்தது. அவர் நினைத்தால் அவரால் இமீடியட்டாக ஒரு ரிங்கில் ஆளுநர் மாளிகையோடு பேச முடியுங்கிற அளவுக்கு அந்த மாநில தலைவருக்கான வெயிட்டேஜ் இருந்தது அப்படிங்கிறத கவனிக்கணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டும் நயினார் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இப்போ நயினாரை நோக்கி தான் அங்கே பாஜக உள்ளே இருக்கிற, ஆனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஸ்லீப்பர் செல் இருப்பாங்கல்ல, அவங்க சிலர்லாம் குமுறிக்கிட்டு இருக்காங்க என்னதான் அரசியல் பண்ணுறாரு, ஒரு அரசியல் பண்ணுறாரான்னு. அவர் சம்மந்தம் இல்லாத பேசி ஏதாவது எக்கு தப்பா சிக்கல்ல மாட்டி வர்றது அவருடைய பேட்டர்னாக இருக்குது. ஆளுக்கூடிய அரசை நோக்கி பின் பாயிண்டடாக பல கேள்விகளை அவர் எழுப்பி பல விஷயங்களை செய்ய முடியும்னா செய்ய முடியும். நீங்கள் வினோத் பி செல்வம் முதலமைச்சருடைய அந்த கட்டிடம் அலுவலகம் மாறுறது தொடர்பாக ஒரு விஷயத்தை ரைஸ் பண்ணுறாரு. ரைஸ் பண்ணி அடுத்த நாள் டெல்லியில் ஆசீர்வாதமாச்சாரி பிஜேபி டெல்லி அலுவலகத்தில் வச்சு அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. நயினார் அடுத்த கட்டமாக அதை பூஸ்ட் பண்ணி ஏதாவது அண்ணாமலை திடீர்னு ஆடியோ ரிலீஸ் பண்ணேன், இந்த டேப்பர் ரிலீஸ் பண்ணேன்னு எல்லாருடைய எலெக்ஷன் அஃபிடேவிட் எல்லாம் தொகுத்து ஒரு பிபிடின்னு போட்டார்ல, டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்றில் அவங்க எலெக்ஷனில் சொன்ன சொத்தை பூரா தொகுத்து தான் வச்சார். எலெக்ஷனில் அந்த நிறுவனங்கள் பேரை பூரா வச்சு பிபிடியில் போட்டுட்டு பயங்கரமாக ஏதோ இருக்குன்ற மாதிரி காட்டினார்ல, அந்த மாதிரியாச்சும் ஒரு வேலை நம்ம என்ன பண்ணாலும் 4 பேர் திரும்பி பார்க்க வைக்கிறோமா. ஸோ அன்னைக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்னு தானே டிபேட் நடந்துச்சு. அந்த நரேட்டிவை செட் பண்ணுற பொசிஷன் நயினாருக்கு இல்லை. அவர் அதை சரிப்படுத்திக்க ட்ரை இப்போவும் பாஜக தான் மேலே இருக்கணும் போது நீங்கள் நினைத்தால் இங்கே தமிழ்நாட்டினுடைய நரேட்டிவை நீங்கள் செட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் மற்றவர்கள் எல்லாம் உள்ளே வர்றதுக்கான ஸ்பேஸ்க்குள்ளே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அண்ணாமலையோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சண்டையினால உங்கள் கட்சிக்கு ஏதாவது பலன் வருமா, இல்லை தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பலன் வருமானா அது அந்த 2 பேருக்குமான தனி மனித ஈகோ யுத்தமாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ இந்த இயக்கத்தை ஒரு கட்சியா வந்து கட்டமைச்ச பிறகு தமிழக அரசியல் அப்படின்றது வந்து இப்ப விஜய் விசஸ் உதய் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இப்ப விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படின்னு வர வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை தான் பண்ண பாக்குறாரு அண்ணாமலை. இல்ல, அண்ணாமலை எப்போது 2031 ஆட்சி மாற்றம் நடைபெறும்னு சொல்லிட்டாரோ விஜய் ஆட்சியை விட்டு அகற்றுவது தானே அதுக்கு அர்த்தம். ஸோ ஆப்வியஸா அவர் அதை தெளிவா ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா எடுத்த எடுப்புல எது பண்ணாலும் தப்புனா ஆக்சுவலாக விஜய் கிட்ட இருக்கிற ஓட்டர்ஸ் கிட்டையும் அவர் நியாயமாக தானுங்க பேசுகிறாரு என்கிற அந்த உணர்வை, அந்த ஒரு அப்பீஸ்மெண்ட்டை, அந்த ஒரு அப்பீலை கொடுப்பதற்காகத்தான் நாம் 1 வருடம் அமைதியாக இருப்போம் என்று அண்ணாமலை பேசுகிறாரே தவிர டார்கெட் அது வந்து ஆப்ரேஷன் டிவிக்கே தான். 2031 அண்ணாமலைக்கு அவர் ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிறது தான் இலக்கு அறிவிக்கிறார் அப்படின்னா டார்கெட் அவங்க தான். ஆனால் அதற்கு முன்பாக அவர் செய்ய வேண்டியது விஜய் விசஸ் உதய் என்பதை உடைக்கணும்.
அல்லது விஜய் விசஸ் இபிஎஸ்னு ஒரு நரேட்டிவ் இவங்க ட்ரை பண்ணாங்கன்னா இது வராம பாத்துக்க வேண்டியதை தான் அண்ணாமலை ஃபர்ஸ்ட் வேலையா பாக்குறாரு. அதனாலதான் இதை கேட்பதற்கு திமுகவுக்கு அருகதை இருக்கிறதா, இதை அதிமுக பேசலாமா, நீங்க 2 திராவிட கட்சிகளும் என் நாட்டை என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா என்று எல்லாரும் நினைக்கிறாங்க. அது வந்து ப்ரோ டிவி கேட்டோன்னு. ஆக்சுவலா நாளைக்கு சண்டை எங்க 2 பேருக்கு தான் இருக்கணும். இந்த ரிங்கை விட்டு இவங்களெல்லாம் வெளில தள்ளி விடுங்க. நீங்க பாக்ஸிங்கு கிளவுஸை மாட்டிக்கிட்டு நாங்க அந்த காலத்துல அப்படி இருந்தோம்னுலாம் உள்ளே விடாதீங்க, மொத்தமா தூக்கி கொண்டு போய் ஸ்டேடியத்தை விட்டு வெளில தள்ளுங்கிறதுன்னு வெளியில அவங்கள ஹோதாக்குள்ளே குதிக்க விடாம அவங்கள அனுப்புறதுக்கான திட்டமே தவிர அண்ணாமலை அப்படியான கேல்குலேஷன்ஸோட தான் அவர் நகருகிறார். இப்போ பல வேலைகள் திடீர்னு பார்த்தா அவங்க சுற்றுச்சூழலுக்குன்னு தான் இங்கே ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கிட்ட கூட்டம் போட்டாங்க. ஆனால் உள்ள பாலிடிக்ஸ் பேசினாரு. பாலிடிக்ஸ் பேசுவதற்காக தான் அந்த மாஸ்க் அவருக்கு தேவைப்படுகிறதுன்னு வைங்களேன். அதே போல் எடுத்த எடுப்புல நீங்கள் போட்டிங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் அதிருப்தி வராத காலகட்டத்தில் நம்ம தனியாக போய் என்ன பேசுறதுங்கிறது சிக்கல் வந்துடும். அதனால் நாங்கள் வந்து ஒரு மக்கள் நலன் சார்ந்து, மாணவர்கள் நலன் சார்ந்து, போதைப் பொருள் ஒழிப்பு, இப்படி ஒரு என்ஜிஓ அப்படிங்கிற ஒரு பேனருக்குள்ளே இருந்துக்கிட்டு மக்களோட நம்ம கிரவுண்டுக்கு, அது ஏறத்தாழ ஆர்எஸ்எஸ் உடைய மாடல். அவங்க பாஜக ஓட்டு கேட்கணுங்கிறதுக்காக எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் அதை தொடர்பை பயன்படுத்திப்பாங்க. ஊடுருவி போகிறது, மக்களிடம் ஒன்று சேர யோகா கற்றுக் கொடுக்குறோம், இந்த இந்திய கலைகளை நாங்கள் பேணாரோம், பெண்களுக்கான உதவித்தொகை அரசுலேருந்து வாங்கி தரோம்னு இப்படி வந்து மக்கள் சேவகர்களை போல ஒரு சோஷியல் சர்வீஸாக உள்ள போகிறாங்க இல்லையா. அந்த ரூட்டு தான் இந்த ரூட்டு. பாலிடிக்ஸே இன்னைக்கு தமிழ்நாடுல ஒரு ரூட்டாக பேசுறதுனால இது அந்த ரூட்டோட இந்த ரூட்டு அப்படியான ஒரு திட்டமாகத்தான் இருக்கிறது. அண்ணாமலை விஜயை எதிர்ப்பார். மேபி 29 தேர்தலுக்கு பிறகு அந்த பீக் அப்படிங்கிறது போவோம். விஜயனுடைய அந்த பேட்டர்ன் போலவே நாடாளுமன்ற தேர்தல் அமைதியாக இருந்து அதுக்கு பிறகு கூட தொடங்கலாம். விஜய் எப்படி மக்கள் இயக்கத்தில் அவங்க தனியாக நின்று அவங்களா அவங்கவுங்க சொந்த செல்வாக்களை ஜெயிச்சது தான். ஏன்னா விஜய் இவங்கவுங்களாம் எங்கள் சாப்பில் நிற்கிறாங்கன்னு உள்ளாட்சி தேர்தலில் சொல்லலை. ஸோ அப்படி உள்ளாட்சி தேர்தலிலும் அவருடைய வீத லீடர்ஸை சார்ந்த ஆட்கள் கண்டிப்பாக போட்டியிடுவாங்க. சரிங்க தொடர் பார்ப்போம். நன்றி.